இன்னைக்கு நைட் ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு அட்டகாசமான விஷயம் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் லவ்வர்ஸ்க்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். அதாவது நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு நைட் டைமில் பைக்கில் ட்ராவல் பண்ணி போய் நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டில் அதை சமைச்சு சாப்பிடும்போது உங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அப்படியாப்பட்ட ஒரு விஷயந்தான். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போய் ஒரு இடத்துலேருந்து ஒரு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலி ஃபிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எனக்குன்னு மட்டும் கிடையாது, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப விரும்புகிற விஷயம் வந்து இந்த ஃபிஷ் தான். இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்து அதை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் பாருங்கள். அந்த நைட் டைமில் வேறு லெவல் ஃபீலுங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அதாவது ஃபிஷ்ஷே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் அந்த மாதிரி கிடையாது. இந்த ஃபிஷ் இன்றைக்கி தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். ஆக்சுவலி இந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து கட்டா ஃபிஷ் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் வந்து கேட்ட பிறகு தான் சொன்னாங்க இதோட பேர் கட்டா பாறை அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் அப்படின்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்து சதைப்பற்று ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஃப்ளஃபியாக ஒரு ஜூஸியாக இருந்துச்சு. ஃப்ரை பண்ணி சாப்பிட்ட பிறகு வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ஆக்சுவலி நாங்கள் இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 12:30 1 o'clock ஆகும். ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறது, வேறு லெவல் ஃபீலுங்க. இந்த மாதிரி நைட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வீட்லையோ இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா? அந்த டைமில் உங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.